ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஹாய் ஹேமந்த். ஒரு ஹாய் வழியா ஹாய் கொஞ்ச ஹாய். நாள் கழிச்சு நம்ம எதிர்பார்த்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வந்திருக்கு. எஸ் எஸ் லைக் ஆமாம். எக்ஸைட்டிங் டைம்ஸ். இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைக் ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸ் ஆஃப் ஆல் த டீம்ஸ். எல்லா டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். எப்படி இருக்கு ஹேமந்த்? எல்லாம் எப்படி போகுது? ஆல் குட் ஆல் குட். எக்ஸைட்மெண்ட் ஃபார் அது ரொம்ப ஒரு ஷார்ட் பிக்சர். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப சின்ன ஒரு ஐசிசி ரொம்ப சின்ன டோர்னமெண்ட். டோர்னமெண்ட். ஆமாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி டப்புன்னு முடியும். ஸோ நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. ரொம்ப நாள் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகாது வந்துட்டு. ஸோ நல்ல ஒரு 8 டீம் தான் ஆட போகிற ஒரு டோர்னமெண்ட். அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச், அப்புறம் நம்மளோட பங்களாதேஷ் இந்தியா மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் கடைசி மேட்ச் நம்மளே ஆடுறோம் நியூசிலாந்து கூட. ஸோ அதை பற்றி தான் நம்ம அதாவது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்காடி பங்காளி சண்டே ஸ்டார்ட் பண்ணி நான் என் ஏரியாவுக்கு வராத அப்படி சொல்லி பேசி கடைசியா வந்துட்டு நாங்க எங்க மேட்ச் எல்லாம் துபாயில அடிக்கிறோம். அதே மாதிரி நான் இனிமேல் உங்க ஊர்ல மேட்ச் நடந்தா நாங்களும் துபாயில தான் ஆடுவோம்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து இழுத்து கடைசியா முடிச்சிருக்காங்க. சோ யா, பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. லைக் எப்படி ஹோஸ்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். எஸ் கண்டிப்பா. பாத்தீங்களா கராச்சில இந்தியா பிளாக் பறக்கல. அது ஒரு போஸ்ட் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்தியா பிளாக் பறக்கல பாகிஸ்தான்ல. டேய் இந்தியாவே போய் விட போறது இல்ல. ஏன்டா அது கொடி பறக்குதா என்ன பறக்கல? கொடி பறக்க வேண்டிய இடத்துல பறந்தா போதும், அவ்வளவுதான். அதேதான். அவ்வளவுதான். சோ அதை வச்சு அதை அப்படியே சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட ஸ்குவாட் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். சோ இத பத்தி நம்ம வந்துட்டு கடைசி ஒரு 3 வீடியோவா, அதாவது இங்கிலாந்து சீரீஸே வந்துட்டு இதை நோக்கி தான் நமக்கு அந்த டோர்னமெண்ட்டே ஐ மீன் அந்த சீரீஸே வந்துட்டு இதை நோக்கி தான் போயிருக்கு. சோ லைக் லைக் என்ன நினைக்கிற? எப்படி 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 ஃபீல் பண்றது ஸ்குவாட் பத்தி? ஆக்சுவலி வந்துட்டு சொல்ல போனா ரொம்ப ஒரு வெல் பேலன்ஸ்டு ஒரு ஸ்குவாட தான் நான் ஃபீல் பண்றேன். இந்தியா ஸ்குவாட் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்குவாடு. எக்ஸப்ட் பூமரோட ஆப்சன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கே தவிர எல்லாமே சூப்பரான ஸ்குவாட் நம்மளுது. அது பெரிய ஆப்ஷன்ஸ் தான். பட் ஆனாலும் லைக் என்ன சொல்றது, ஒரு வெல் பேலன்ஸ் ஸ்குவாடு. பட் இவ்வளவு ஸ்பின்னர் தேவையாங்கிற கொஸ்டினை தான் நம்ம அப்பவும் சொல்லியிருந்தோம், இப்பவும் அதான் சொல்றோம். பட் எண்ட் ஆஃப் த டே லைக் ஸ்குவாடை வந்து பிக் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு பேக் த டீம். லைக் என்ன நடந்தாலும் நம்ம வந்துட்டு விட்ட கொடுக்க கூடாது. இதுதான் பெஸ்ட் டீம்னு நம்ம வாயால சொல்லலைனாலும் மனசால சொல்லலைனாலும் வாயால சொல்லிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ சொல்லுங்க உங்க டாப் 11 பிக் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஸ்குவாட் எடுத்துட்டு போனா? இதுல 11லாம் லைக் ஒன்னும் சொல்றதுல அதேதான். லைக் இங்கிலாந்து கூட ஆட்ட அதே ஸ்குவாட் தான் அப்படியே ஆடும்னு நினைக்கிறேன். லைக் தேர் won't be any surprising changes. Like I think like குல்தீப்பா வருண் சக்கரவர்த்தி அந்த ஸ்குவாட்ல அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஐ திங்க் they will initially start with குல்தீப். வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தோணுது. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவா இல்ல ஹர்ஷதீப் சிங்கான்னு பார்த்தா ஐ திங்க் மோஸ்ட்லி ஹர்ஷித் ராணா will start the series நினைக்கிறேன், along with Shami and Hardik Pandya as pacers. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுங்களா? 2021 ஐபிஎல் நம்ம வந்துட்டு துபாயில விளையாண்டோம். அது வந்துட்டு அப்போ வந்து ஹர்ஷித் ராணா வந்துட்டு பஞ்சாப்ல இருந்தாரு. அவர் தான் வந்துட்டு 6th ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த சீசன்ல. ஓகேங்களா? ஹர்ஷதீப் சிங்கா? ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு 3 மேட்ச் வந்துட்டு துபாயில நம்ம விளையாட போற அதே துபாயில வந்துட்டு நிறைய இருக்கு. துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கு, ஷார்ஜா இருக்கு. துபாயில எஸ்பெஷலி துபாயில வந்துட்டு பஞ்சாப் வந்து 3 மேட்ச் விளையாடி இருக்கு. ஒன்னு சிஎஸ்கே கூட அந்த மாதிரி 3 மேட்ச் விளையாடி இருக்கு. 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஏன்னா அப்போ வந்துட்டு முகமது ஷமியும் ஹர்ஷதீப் சிங்கும் ஒரே டீம் தான். 2 பேர் தான் கீயா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த சீசன் ஃபுல்லாவே. அதுல பாத்தீங்கன்னா முகமது ஷமி வந்துட்டு 5th லீடிங் விக்கெட் டேக்கர், 6th வந்து ஹர்ஷதீப் சிங். 3 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஹர்ஷதீப் சிங். T20 ஃபார்மட் வேற, ODI ஃபார்மட் வேற தான். நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் ஸ்டில் லைக் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அந்த ஸ்விங்கும் இருக்குல்ல, அந்த ஸ்விங்கும் இதுவும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் அது மேட்டர்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு அவர் போட்டிருக்காரு. அது 3 வருஷம் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னா இவருக்கு 3 மேட்ச் தான் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு ஹர்ஷித் ராணாக்கு. சோ ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் தோணுது. பட் ஆனா சொல்ல முடியாது, கம்பீரோட கோச்சிங் இதுல எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்த்தா ஆமா இந்த 2 குறை தவிர மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கிளீனா வந்து ரோஹித் சர்மா அண்ட் கில் இஸ் கோயிங் டு ஓப்பன். அப்புறம் வந்து விராட் கோலி, அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 2 ரவுண்ட், அப்புறம் KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், ஷமி, முகமது ஷமி. இதுதான் பெட்டரா இருக்கும் உன்னோட ஸ்குவாடு. பட் ஆனா மோஸ்ட்லி ஹர்ஷித் ராணா அதுதான் நடக்க போகுது. நாம கெஞ்சியும் பார்த்தாச்சு, கூத்தாடியும் பார்த்தாச்சு.
அவர் ஹர்ஷித் ராணா தான். நான் ஹர்ஷித் ராணா தலைகீழாகத்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹர்ஷித் ராணா தான் ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உன்னோட லைக் யார் வந்து லைக் ஒன் டு வாட்ச் இந்த ஸ்குவாட் அப்படின்ற யார் யார் தோணுது? யார் வந்துட்டு எக்ஸல் ஆவாங்க இந்த சீரீஸ்ல அப்படின்னு உனக்கு யார் தோணுது இந்தியா டீம்ல? சுப்மன் கில். சுமன் கில். யூ ஆர் பெட்டிங் ஆன் சுமன் கில். ஐ எம் பெட்டிங் ஆன் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான டச்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அவர் செஞ்சுரி அடிக்கல, பட் ஆனா ரொம்ப கன்சிஸ்டன்டா லைக் திஸ் இஸ் கோனா பி ஸ்ரேயாஸ் ஐயர்ஸ் இயர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் இந்த ஐபிஎல், ஈவன் இன் இது அவரோட அந்த பவுன்சரையும் அவர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அந்த வீக்னஸையும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் ஹி ஹஸ் ஒர்க்ட் ஆன் இட். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்குவாடுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட என்ன சொல்றது, அங்காளி பங்காளின்னு சொல்ல முடியாது. அங்காளி பங்காளி பின்னாடி வராங்க. இல்ல இவங்க நம்மளோட எப்பவான ஒரு 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 ஜிங்ஸான டீம். நம்மள வந்துட்டு நம்மள வெளியே துறக்கத்துறக்குனே வர டீம் இவங்க தான், பிளாக் கேட்ஸ். இந்த பிளாக் கேட்ஸ் வந்துட்டு லைக் நம்ம அதுவும் அது எப்படிதான் தெரியல, நம்ம புள்ளையே வந்து சாவறாங்க. டேய் ஏன்டா உனக்கு வேற 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 பூலே கிடைக்கலையாடா, எங்க கூடயே தான் வருவியாடானா அப்படியே என்ன சொல்றது, படையோசை கலகலகலவன அப்படின்ட்டு அந்த பஸ்ல அப்படியே அந்த தொங்கிட்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம கூட அப்படியே தொங்கினே வரானுங்க. சோ இது வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான நம்மளது எவ்வளவு லைக் இந்த சீரீஸ்ல நம்மளது எவ்வளவு ஸ்ட்ராங்கான டீமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு டீம்னா அது நியூசிலாந்து தான். வெல் ரவுண்டட், வெல் பேலன்ஸ்டு, அதான் நியூசிலாந்து மட்டும்தான் வெல் ரவுண்டட், லைக் வெல் பேலன்ஸ் டீம். இவங்களோட பொட்டன்ஷியல் மட்டும் ஆடினாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து தான் ஃபைனல்ஸ். ட்ரூ. ஏன்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து வந்துட்டு செமிஃபைனல்ஸ் மொத வாய்ப்பே இல்ல. சோ நம்ம லீக் ஸ்டேஜ்ல முடிச்சிட்டு we are going to if நியூசிலாந்து and hope இந்தியா வந்துட்டு குவாலிஃபை ஆச்சுனா செமிஃபைனல்ஸ்ல கண்டிப்பா ஃபைனல்ஸ் தான் மீட் பண்ணுவாங்க திருப்பியும். இந்த ரெண்டு டீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க தான் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க ஃபைனல்ஸ்ல. சோ எனிதிங் கேன் ஹேப்பன். அதே மாதிரி the way they played in recent tournament, அதாவது ட்ரை சீரிஸ் நடந்துச்சுல பாகிஸ்தானோட, பாகிஸ்தான், நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் வச்சு தரமா செஞ்சாங்க. அதாவது ஒரு ஒரு அலட்டிக்காம ஜெயிச்சாங்க. பயங்கரமா நல்லா விளையாண்டாங்க எல்லாருமே. இத்தனைக்கும் வந்தது ரச்சின் ரவீந்திரா இன்ஜுரி ஆயும் இவங்க வந்து இப்படி ஆடி இருக்காங்க. சோ அதுதான் வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயம். அகைன் ரச்சின் ரவீந்திரா இஸ் கமிங் பேக் இன் தி ஸ்குவாட். ரச்சின் ரவீந்திரா ஸ்குவாடுக்கு திருப்பி வந்துட்டாரு. சோ அவங்க பவுலிங் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, பட் ஆனாலும் சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு லைக் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மரா ஆடுறாங்களா இல்லையாங்கிறத விட அப்படி அந்த மாதிரி தெரியறத விட as a டீமா அவங்க வந்துட்டு ஓவராலா ஆடிடுவாங்க. அது நியூசிலாண்டுக்கான பிளஸ், எப்பவுமே நியூசிலாண்டுக்கான பிளஸ் அது. சோ இந்த டீம்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லு. நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா, இது வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு டஃப்பான டீம் வந்து நியூசிலாந்து மட்டும்தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, நியூசிலாந்து அடிக்கக்கூடிய இந்த சாம்பியன்ஷிப்ல நியூசிலாந்து அடிக்கக்கூடிய ஒரே டீம் இந்தியா தான் எனக்கு தெரிஞ்சு. இந்தியா தவிர வேற எந்த டீம் அடிக்கக்கூடிய ஒரே டீம் நியூசிலாந்து நான் சொல்லுவேன். அதுதான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு ஸ்குவாட் வந்துட்டு கொஞ்சம் வடிவேலு ஐயோ கடவுளே, சரி பாப்போம். ஒருவேளை இவங்களை அடிச்சுதான் ஒண்ணு நம்ம இவங்களை அடிச்சு ஜெயிக்கணும், இல்ல ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். ஜெயிச்சா ஆஸ்திரேலியாலாம் நீங்க அந்த கதையே இல்லை. சரி அதுக்கப்புறம் வருவோம். நான் நியூசிலாந்து சொல்றேன். ஐ திங்க் த ஒன் டு வாட்ச் இன் திஸ் டோர்னமெண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா. ஓகே, நான் டெவான் கான்வே போறேன். டெவான் கான்வே இந்த சிஎஸ்கே கன்னிஸ். இல்ல அவன் கன்சிஸ்டன்ட்டா போக மாட்டாங்க, அதனால சொன்னேன். ஓகே 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 ஓகே. தென் நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு நம்ம பங்காளிஸ் கிட்ட போயிடலாம். பங்காளிஸ் என்ன ஃபார்மேஷனே பயங்கரமா இருக்கு. என்ன ஃபுட்பால் ஆடுவாங்க போல, ஃபார்மேஷன் அப்படி இருக்கு. 5-3-2-1 பயம் போடுறா கோல் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணா உண்டு, இல்லனா இவனுக்கு என்ன ஃபார்ம்ல வரானு அவனுக்கு மட்டும்தான், அவனுக்கே தெரியாது. அதுதான் உண்மை. ஆடும்போதுதான் தெரியும், ஓ நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோமா, ரைட் இதுதான் ஃபார்மா அப்படின்ட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சில பாட்டி பார்த்தா இந்த மாதிரி ஐசிசி ட்ரோஃபில இந்தியா கூட மட்டும் வெறியா ஆடுவானுங்க, மத்த எந்த டீம் கூட ஆட மாட்டானுங்க. இவனுக்கு என்ன மாதிரியான ஃபார்ம்ல வராங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது, சொல்ல முடியல. பட் 2017 இவங்க வந்துட்டு நம்மள வந்துட்டு செஞ்சது வந்து நல்லா இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு பிரச்சா. சோ என்ன வேணா நடக்கலாம். பாகிஸ்தானை வந்து ஒரு மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் டீம் எப்பவுமே. இப்போ அப்போ இல்ல, எப்பவுமே அவங்க அப்படிதான். சோ இதுல வந்துட்டு நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்குவாடுனா லைக் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்குவாட் தான். பாபர் அசாம்,
ஃபக்கர் ஜமான் கொண்டு வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல அடிஷன். ஏன்னா ஒரு 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 பிளாஸ்டரிங் ஓப்பனிங் கொடுப்பாரு அவரு. அப்புறம் கம்ரான் குலாம், த ஒன் டு வாட்ச், சவுர் ஷக்கீர், தயூப் அமீர், ஃபஹீம் அஷ்ரஃப், குஷோயில் ஷா, நிறைய பேர் நமக்கு தெரியாதவங்க இருக்கிறாங்க. அந்த சல்மான் அலி ஆங்கா வைஸ் கேப்டன் ஆக்கிட்டாங்களா, நல்ல டிசர்விங். முகமது ரிஸ்வானு சொல்லவே தேவையில்லை, படுத்தே விடுவான் ஐயா அப்படின்ற மாதிரி. நம்ம கூட வரும்போது பிச்சில படுத்துட்டு வெளியே போக மாட்டான். ஆமா, அதே மாதிரி எல்லா பாலுக்கும் அவுட் அவுட் கத்துவான். ஐயோ அத வேற ஞாபகப்படுத்திட்டா, எல்லாத்துக்கும் கேட்பான்டா எதுக்குடா. ஆமா, ஒரு பாலுக்கும் அப்பீல் கிட்ட அம்பையர் நோ நோன்னு எல்டே என்னடா நீ எல்லா பாலுக்கும் மாட்டா நோ நோன்னு தலையாட்ட முடியும். அப்ரார் அஹ்மத், ஹாரிஸ் ரஃப். ஆனா ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் அவனை வந்து அடிச்சுக்கவே முடியாது பாரு. ஹாரிஸ் ரஃப், முகமது ஹஸ்னைன், நசீம் ஷா, ஷஹீன் ஷாஃப்ரிடி, இந்த 3 பேரும் இருக்காங்க பாரு. ஐயோ, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலி ஷஹீன் ஷாஃப்ரிடி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்சுவலி ரீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு டச்ல இருக்காரு. ஷஹீன் ஷாஃப்ரிடி வந்துட்டு மஸ்ட் வாட்ச் பிளேயர் தான். அவர் வந்துட்டு கண்டிப்பா பிளேயர். சும்மா அவன ஃபார்ம்லயே இல்லைனாலும் இந்தியாவோட ஃபார்ம் லைக் நல்லா போடுவாங்க. ஃபார்ம்ல வேற இருக்குன்றாங்க, என்ன நடக்க போதோ. பட் ஆனாலும் லைக் அதான் இல்ல, ஒண்ணுமே இல்ல. லைக் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் எப்படி டேக்கிள் பண்றாங்கிறது தான் கேமே. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து அந்த ஸ்விங் இருக்கும் துபாயில. ஐ மீன் மெயின்லி துபாயில சொல்றேன். அதை டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல வந்துட்டு 1 to வாட்ச் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஒன்னு வந்துட்டு அந்த கம்ரான் குலாம்ன்றவர் வந்துட்டு நல்ல ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டா தெரியுறாரு. அதுக்கப்புறம் இந்த சல்மான் அலி ஆங்கா வந்துட்டு எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு டெஸ்ட்ல. ஸோ உன்னோட ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்துட்டு யாரை போனா இதர் வந்து பாபர் அசாம் வந்து ரீசெண்டா ரொம்ப நாள் ஆடல. பட் அவர் வந்துட்டு டோர்னமெண்ட் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். ஒன்னும் வந்துட்டு பாபர் அசாம் நல்லா விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷஹீன் ஷாஃப்ரிடி, அவர் வந்து நான் ரீசெண்டா ட்ரை சீரீஸ்ல கூட பார்த்தேன். நல்ல டச்ல இருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் போடக்கூடிய பெர்ஃபார்மர் அவரு. சோ பாகிஸ்தான் ஸ்குவாட், அதுதான் நான் சொல்றேன், அட்லீஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு அவங்க திடீர்னு வந்துட்டு விளையாடிட்டு திடீர் செமிஃபைனல்ஸ் வந்தாலும் வந்துடுவாங்க, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்குவாட். அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. அது பெரிய டோர்னமெண்டா தான் பரவாயில்ல. இதுல எல்லாம் வாய்ப்பு இல்ல. இதுல ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் இருந்து அந்த 3 மேட்சுமே ரொம்ப கவனமா ஆடணும். இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றது, நூல் இல்ல மிஸ் ஆயிடும், அவ்வளவுதான். அப்படி சொல்றது மாதிரி அப்படிதான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஜோக்கர் டீம். ரம்மியில வந்துட்டு ஜோக்கர் மாதிரி லைக் எதுக்கு வேணா பொறுத்து வச்சுக்கலாம். எவனாவது உள்ள போகணுமா, அதான் வா நீ வாடா அப்படி சொல்லி அவனை இழுத்து உள்ள போட்டு அடிச்சு அனுப்புற டீம் தான் இது. ஏன்னா உண்மையாலுமே இந்த 8 டீம்ல ஒரு 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 குவாலிஃபைடே இல்லாத ஒரு டீம்னா இவன் தான். இன்னைக்கு அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமா வந்துட்டு ஸ்ரீலங்கா நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு இந்த டீம் வந்து பிக் ஆனங்காட்டி, சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆனங்காட்டி அவங்க உள்ள வந்திருக்காங்க. இல்லைன்னா ஸ்ரீலங்கா தான் வந்திருக்க வேண்டியது. ஸ்ரீலங்கா வந்திருந்தா இது வேற லெவல் டோர்னமெண்டா இருக்கும். த வே தே ஆர் பிளேயிங், இங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி we gonna miss ஸ்ரீலங்கா in this tournament. ஆனா இவங்க என்ன சொல்றது, யாரோ புதுசா இருக்கிறாங்க. இதுல வந்து பழைய கட்டைங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இல்ல பேட்டிங் நல்லா தான் இருக்கு. பவுலிங் தான் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல, புரியல. பேட்டிங் நல்லா இருக்கா? ஆமா, சௌமியா சர்க்கார் வந்துட்டு நல்ல பிளேயர் தான். அதுக்கப்புறம் வந்து சௌமியா சர்க்கார் வந்துட்டு எவ்வளவு வாட்டி டீம் விட்டு வெளியே அனுப்பிச்சு எவ்வளவு வாட்டி கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா உள்ள. கரெக்ட் தான். பட் ஆனா இருக்கிற ஸ்குவாட்ல தான நம்ம நல்ல பேர் சொல்லலாம். ஷஹீத் அஃப்ரிடி ரிட்டையர்ட் ஆயிட்டு திருப்பி நான் ரிட்டையர்மெண்ட் இல்ல திருப்பி ஸ்குவாடுக்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் வந்துனே ஒரு 1000 வாட்டி உள்ள வந்திருப்பாரு சௌமியா சர்க்கார். இப்போ வந்துட்டு அவர் வந்து ஆல்ரவுண்டரா இறக்கி மிடில் ஆர்டர் இருக்கிறாங்களா, ஓப்பனிங் கிடையாது. அது தெரியுமா? தெரியும். பார்த்தேன். ரீசெண்டா ஆடின ஓடி பார்த்தேன். டிசம்பர் மந்த் ஜனவரில வர டிசம்பர் மந்த் நினைக்கிறேன். பங்களாதேஷ் மேட்ச் எல்லாம் பாக்குற பயங்கரமான வெறியனா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஷாண்டோ, அவரும் நல்ல பிளேயர் தான். அப்புறம் வந்து மேதி ஹசன் மிராஸ் இருக்கார்ல, அவரே ஒரு எக்ஸலண்டான பிளேயர் தான். பட் ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு அவங்க டோர்னமெண்ட் எப்படி வந்து கலந்துக்க முடியும்னு தெரியல. 50 ஓவர் ஆடுதான், எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச முஷ்ஃபிகுர் ரஹீம் தான் வந்துட்டு ஏதோ ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 50-60 அடிப்பாரு. முகமதுல்லா வந்துட்டு லைக் இந்த 2 பழைய கட்டை தான் காப்பாத்தணும் இவங்களை. மத்தபடிக்கு லைக் ஷாண்டோ அங்க இங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க எல்லாம் எப்படின்னு தெரியல. அந்த ஹிருதாய் கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. லெட்ஸ் see what's going to happen. சோ இந்த இதுல பங்களாதேஷ் ஸ்குவாட பத்தி இவ்வளவு பேசணும் ஒரே யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல தான் இருக்கும். ஆமா, எனக்கு இதுல வந்துட்டு ஆமா, எனக்கு இதுல வந்துட்டு எப்படிடா இவங்க ஒருத்தர் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தா இந்த மெஹதி ஹசன் மிராஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த பையன் லைக் பவுலிங் போடலைனாலும் பேட்டிங்காவது பண்ணுவான், பேட்டிங் போடலாம் பவுலிங் எதையாவது ஒண்ணு பண்ணி டீமை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பான்.
சரி, ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த டீம் பத்தி கொஞ்சம் நல்லா அ. பேசிருங்க. ஏன்னு சொல்லட்டுமா? ஏன்னா நம்ம அ. வீடியோ பங்களாதேஷ்ல இருந்தும் பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் நல்லா பேசிருங்க. ஜியோகிராஃபி செக் பண்ணு. வணக்கம் பங்களாதேஷ். எங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நீங்க தான்டா உங்களுக்கு தான்டா கப்பு. அதான் டோன்ட் வரி. அவரு நீங்க இவர் தான். சொன்ன மாரி பங்களாதேஷ் இஸ் கோயிங் டூ வின் திஸ் கப். கம் ஆன் பங்களா டைகர்ஸ். அவங்க ஒரு ஸ்னேக் டான்ஸ போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கண்டிப்பா கப் போயிடலாம். எடுத்துட்டு ஆக்சுவலி போறோம். சரி ஓகே. நெக்ஸ்ட் இந்த குரூப்ல அ வந்துட்டு யார் வந்துட்டு குவாலிஃபை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? டாப் 2 டீம். எனக்கு 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 இதுல டவுட்டே இல்ல. லைக் 3 டீம் சண்டை போட போறாங்க. இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. சோ இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்ல யார் வந்துட்டு இந்தியா, பாகிஸ்தான் அதே மாதிரி நியூசிலாந்து, பாகிஸ்தான் வந்துட்டு யார் வந்து டாமினேட் பண்றாங்களோ அவங்க தான். பட் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இந்தியா அண்ட் நியூசிலாந்து வில் கோ த்ரூ. பட் ஓகே. லைக் கிரிக்கெட் வந்து நம்மளால இப்படி ப்ரெடிக்ட் ஆக்சுவலி பண்ணலாம். பட் என்ன வேணா நடக்கலாம். ஆக்சுவலி நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்தியா வெர்ஸ் நியூசிலாந்து தான் கடைசி மேட்சா இருக்கு. அதுதான் ஒரு டிசைடிங் மேட்சா இருக்கும். நான் வந்துட்டு முன்னாடியே சொன்னேன். அதுதான் கன்ஃபார்ம் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாம் 2 பேர் த்ரூ ஆயிடுவாங்க பாரு. இல்ல. த்ரூ ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் சொல்றேன். அந்த மேட்ச்ல நடக்க போறத வச்சு நம்ம வந்துட்டு சேஞ்ச் ஆகும் பாருங்க டிசிஷன். ஓகே நான் இத அன்னைக்கு பேசுறேன். பரவால்ல. பார்ப்போம், நான்லாம் வெயிட் இல்ல. பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் குரூப் நெக்ஸ்ட் போயிடலாம். குரூப் பி. குரூப் பில வந்துட்டு இவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. போத்திக்கணும், படுத்துக்கலாம், படுத்துக்கணும், போத்திக்கலான்ற மாதிரியே போஸ் கொடுக்குறாரு நம்ம டிராவிஸ் ஹெட். இவங்க இப்படியும் ஆடுவாங்களா இல்ல அப்படியும் ஆடுவாங்களா சொல்ல முடியாது. லைக் அதாவது ஆஸ்திரேலியா வந்துட்டு லைக் டீம் ஸ்குவாட விட்டுருவோம். லைக் ஏன்னா இதுல வந்துட்டு ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. அதனால நிறைய பேர் முக்கியமான பிளேயர்ஸ் மெயின் 3 பவுலரே ஆடல. பட் ஆனா இந்த இந்த வேர்ல்டு கப் கூட லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். சரியா? அந்த ஆப்கானிஸ்தான் கூட ஒரு இன்ஸ்பைரிங் இன்னிங்ஸ் நியூஸ் யாரு இந்த மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் ஆடினது அப்படியே டீமே டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி அவங்க கப் அடிச்சாங்க. அப்படியே வெறி கொண்டு அடிச்சாங்க கப்ப. சரியா? கரெக்ட் ப்ரோ. சோ என்ன அது அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு பூஸ்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இதுல நமக்கு பேர் தெரியாத ஆளுங்கெல்லாம் பயங்கரமான பவுலர் ஆயிருவாங்க நமக்கு ஆப்போசிட்டாவே. சோ அதுதான் ஆஸ்திரேலியாவோட அட்வான்டேஜ். ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு அந்த கிவ் அப் பண்றதுக்கான அந்த மைண்ட் செட்டே கிடையாது. சோ அதனால ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஸ்திரேலியா கேனாட் குவாலிஃபைன்னு சொல்ல முடியாது. ஆமா. சோ சிம்பிளா அப்படி சொல்லணும்னா வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ண முடியாது. அது வந்துட்டு இக்னோர் சான்ஸே இல்ல. பண்ணக்கூடிய முடியாத ஒரு ஆனா டீமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி தெரியுமா இருக்காங்க இந்த டீமு? அந்த நல்ல ஒரு பாடி இருக்கும். கால் மட்டும் சின்னதா இருக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த மாரி இருக்கு. பவுலிங் வந்து சின்னதா இருக்கு. பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இதுல கண்டிப்பா யாரு ஸ்பென்சர் ஜான்சன் இறக்குவாங்க பவுலரா? வேற யாருப்பா பவுலர் இதுல எனக்கு சீனபாட், நெதன் எல்லிஸ் வந்து ஆட வைப்பாங்க. சீனா போட்டு இவங்களதான் ஆட வைப்பாங்க நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அடம் ஜாம்பா கன்ஃபார்ம் ஆடுவாரு. மேக்ஸ்வெல் அடம் ஒரு சம்பா ஓகே. ஸ்பின்னர். ஸ்பின்னர் விட்டுரு. நான் ஃபாஸ்ட் பவுலர் பாத்துட்டு இருந்தேன். அதான் ரொம்ப இதுவா இருக்கு. பட் ரொம்ப ஆனா லைக் என்ன சொல்றது லைக் யார வச்சும் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஆடியே நம்ம பார்த்தது இல்லாதங்கிற மாதிரி லைக் இருக்கு. லைக் ஏதோ செதீனா பட் அங்க இங்கேயும் பார்த்திருக்கோம். ஏரான் ஆடி இங்க பார்த்திருக்கோம். இல்ல அதுக்கு காரணம் ஸ்பென்சர் என்னன்னா ஜான்சன் ஐபிஎல் ஆடி பார்த்திருக்கோம். ரீசெண்டா வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வந்தாலே வந்துட்டு அப்படியே வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாதி வந்துட்டு எழுதி குடுத்துற மாரி இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் மாரி இருக்கும் ஆஸ்திரேலியா ஸ்குவாட். ம். ஏன்னா இந்த ஸ்குவாட பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுற மாரி இருக்கும். ஆனா இந்த வாட்டி தான் இந்த மாரி ஒரு ஆமா. டோர்னமென்ட்க்கு வந்துட்டு இந்த அதாவது மாரி ஸ்குவாட். மும்மூர்த்திகளும் ஆப்சென்ட் ஆகுறது வந்துட்டு ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். ஆமா. கமின்ஸும் இல்ல, ஸ்டார்க்கும் இல்ல, ஹேசல்வுட்டும் இல்லைங்கும்போது அது ரொம்ப 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 பின்னடைவு தான் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ இதுல வந்துட்டு த பர்சன் டு வாட்ச் அப்படின்னா எனக்கு நிக்கிறாரு. தெரிஞ்சு நிக்கிறானு. ஹெட்ன்றியா அது உனக்கு. டோர்னமென்ட் வந்தாலே ஆடக்கூடியவன் நிக்கிறானு. எனக்கு வந்துட்டு ஒருவேளை இப்போ ஓப்பனர் வந்துட்டு அந்த ஜேசி யாரு ஷார்ட் இருக்கார்ல மேத்யூ ஷார்ட்டை இறக்காம ஜேக் ஃப்ரேசர் மெக்கோவை இறக்கி விட்டு ஒரு ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கு வாய்ப்பு சீரியஸ்லி இருந்துச்சுன்னா மேபி லைக் ஒரு நடக்கலாம். லைக் இன்ஸ்பயர் பண்ணலாம் டீமை. பயங்கரமான ஒரு ஒரு யங்ஸ்டர். ஒரு சைடுல ஹெட் ஆட இந்த பக்கம் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் பாட பயங்கரமா இருக்கும். பட் அது நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா. வந்து ஹெட்டா பிளேயர் டு நான் வந்து வாட்ச். கண்டிப்பா நெக்ஸ்ட் தான். ஹெட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹெட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயர். டோர்னமென்ட்னா ஆடுவார். ஆப்கானிஸ்தான். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்கானிஸ்தான் என்னோட டார்க் ஹார்ஸ் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் வந்துட்டு ஆப்கானிஸ்தான். அப்படிங்களா? கண்டிப்பா இவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம இவங்கள குறைச்சு சொல்லவே முடியாது. பழி தீர்க்கவும் வாய்ப்பு இருக்கு ஆஸ்திரேலியாவ. அது இல்ல அதுவும் சான்சஸ் இருக்கு. பட் டேலண்ட் கண்ணா பின்னான்னு இருக்கு இங்க. ரியலி. எல்லாமே எல்லாம் பண்ணுவாங்கன்றது வந்துட்டு என்னடா எல்லாமே பண்றீங்க நீங்க.
புதுசு புதுசா வராங்க. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல வராங்க. அது எப்படிடா இவனுக்கு அப்படி வருது அப்படிங்கிற மாதிரி. மேபி சீரியஸ்லி நமக்கு இப்போ தெரியாது புது புது பிளேயர் வராங்க, வேற மாதிரி பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அந்த ரஞ்சி டிராஃபில நம்ம மும்பை டீம் பாக்குற மாதிரியே இருக்கும் இவங்க டீம் பார்த்தா. திடீர்னு எவனாவது புதுசா ட்ரூ ட்ரூ வருவான். அது நல்லா ஆடுவான். எப்படிடா டேலண்ட் கண்டுபிடிச்சீங்க? எங்க இருந்துடா வரீங்க? மும்பைல இருந்து மட்டும்ன்ற மாதிரி. எங்க அதாவது இருந்துடா ரொம்ப வரீங்க? மோசமா பண்ண மாட்டானுங்க. அந்த ஒரு டீசன்ட். ஒரு டீசென்டாவது பண்ணிடுவாங்க. எஸ் 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 ட்ரூ ட்ரூ. உண்மை உண்மை உண்மை. ஸோ யா இவங்களும் நம்ம வந்துட்டு பெருசா சொல்ல வேணாம். எல்லாருமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். எல்லாருமே லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். லைக் அதே ஸ்குவாட் தான் ஆல்மோஸ்ட். லைக் வேர்ல்டு கப் ஆன கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அங்கேயும் இங்கேயும் இருக்குது. பட் த பிளேயர் ஒன் டு வாட்ச் அப்படின்னா வந்துட்டு நான் 2 பேர் சொல்லலான்ட்டு இருக்கேன். பட் அல்லா கசன்ஃபரா அல்லா கசன்ஃபர் வந்துட்டு ஒரு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நான் அவரை பார்த்த வரணும் ஆடுறதுக்கு. பட் இன்ஜூர்டுன்றாங்க. ஸோ இந்த கேஸ் நான் வந்துட்டு ரஹமத்துல்லா குர்பாஸ் சொல்றேன். ஏன்னா ரஹமத்துல்லா குர்பாஸ் வந்துட்டு ILT20 நடந்துச்சு துபாயில. வச்சு ஒரு பொலன்னு பொழந்தாரு அந்த ஆளு. அந்த ஆளு அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால நான் வந்துட்டு எனக்கு இது ஒன் டு வாட்ச் வந்து குர்பாஸ் சொல்றேன். நான் என்னமோ வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இந்த 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 என்டையர் டோர்னமெண்ட்லயே KL ராகுல் ஓகே. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு குர்பாஸா இருப்பார் நான் அடிச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷீத் எங்க போயிட்டான்? கிளாசனா இருக்காரு. டெவான் கான்வே வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாங்க. கிளாசன் தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓ லதாமா. டெவான் கான்வே நியூசிலாந்து, கிளாசன் சவுத் ஆப்பிரிக்கா. So yeah, that's all about Afghanistan team. Rashid Khan and Gurbaz will be my favorites. ரஷீத் கான் ஓகே. ஸோ இது வந்துட்டு லைக் இன்னொரு டார்க் ஹார்ஸ் தான் சொல்லணும். பட் ஆனா இவங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. செமிஃபைனல் வந்துட்டு அதுக்கப்புறம் சோக் ஆயிருவாங்கன்னு தான் நானும் அது என்னமோ தெரியலப்பா, அவங்களுக்கும் அதுக்கும் ராசியே கிடையாது. ஸோ இவங்க ஸ்குவாட் வந்து டோனி டிசர்சி, டெம்பா பவுமா. இந்த பவுமா வந்துட்டு கேப்டன் ஆக்கி விட்டுட்டு படாத பாடுபடுத்துறாங்க. அது எப்படி நம்ம டீம்ல ஹர்ஷித் ராணா வந்துட்டு ஒரு கொல்கட்டாவோட கம்பேர் பண்ணாங்க. டெம்பா பவுமா சில மேட்ச் ஆடினார்னு வச்சுக்கோங்க 100 அடிச்சுட்டு போயிடுவாரு. இல்ல பரவாயில்ல. கடைசியா ஒரு 100 அடிச்சாரு. நீ பார்த்த அவன் டெஸ்ட்ல நல்லா பண்ணுவான், அவ்வளவுதான். தம்பி அவனுக்கும் T20க்கும் ஒன் டேக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இன்னும் சொல்றேன், அவன் இன்னும் ஒன் டேல செஞ்சுரி அடிச்சது கூட கிடையாது நினைக்கிறேன். நீ என்னமோ சொல்ற, நீ அவன் யாரையும் நினைச்சு இருக்கிற நினைச்சு பேசினிருக்கிறியா? அவன் டெம்பா பவுமாடா. அசீம் அம்லா மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற. அசீம் அம்லா ஏன் கம்பேர் பண்றீங்க? அவர் வந்துட்டு லெஜெண்ட். ஆக்சுவலி எத்தனை ஃபாஸ்டஸ்ட் ரன்ஸ் வச்சிருக்காரு அவரு. ஆனா இதுவும் ஒரு பயங்கரமான டீம் தான், பவர்ஃபுல்லான டீமா தான் தெரியுது. பட் ஆனா அந்த கரெக்டான அந்த முக்கியமான டைம்ல வந்துட்டு சோக் ஆயிருவாங்க. இதுதான்டா இவனுகிட்ட பிரச்சனையே அப்படின்ற மாதிரி நம்பி போவோம். அப்புறம் பார்த்தா ஒண்ணுமில்லாம புஷ்வான மாதிரி போயிருவாங்க. ஆட மாட்டாங்க, மிஸ்டேக் பண்றாங்க. அங்க மிஸ்டேக் பண்ணி எல்லாம் ஃபாலோ ஆயிடும். ஆக்சுவலி நம்மளோட வேர்ல்டு கப்பே பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட கப்பு போயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா கப்பு போயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட அவனுக்கு தான் வந்து நமக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. இல்ல சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டோர் டெலிவரி பண்ணிட்டு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நான் ஆஃப் பண்ணிட்டு 19வது ஓவர் தான் மேட்சே பார்த்தேன். என்ன ஜெயிக்க போறோமா நாம அப்படின்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு மனதைரியம் இல்ல. பட் ஓகே. சோ ஒன் பிளேயர் டு வாட்ச் உனக்கு யாரு இருந்தது இதுல? ஹென்ரி கிளாசனா? சோ எனக்கு வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. லைக் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ். டோனி டி ஜோர்சாய் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுவாரு. இந்தியா கூட ஒரு செஞ்சுரி அடிச்சான்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கால. பிளேயர் டு வாட்ச். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, அப்படியே கெயில் மாதிரி இருப்பாரு. முடியெல்லாம் விட்டுட்டு ஆளு நல்லா ஹைட்டா பாக்குறதுக்கு அப்படி இருப்பாரு. ஆனா அடிக்கிறது எப்படின்னு தெரியல. பட் ஹீஸ் அ பிளேயர் டு வாட்ச். அதே மாதிரி ரயான் ரிக்கல்டான் வந்துட்டு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இவங்க ரயான் ரிக்கல்டான் சான்ஸ் கிடைக்குமா தான் தெரியல ஸ்குவாட்ல. பட் ஆனா டோனி டி ஜோர்சாய் தான் ஓபன் பண்ணுவாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் பிளேயர் டு வாட்ச். ஓகே பார்வை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியா தான் வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி இங்கிலாந்து. இப்பதான் நம்ம கூட அவங்க கூட ஆடினாங்க. இவங்க என்ன மாதிரி இந்தியாவில் ஆடினாதான் இவங்க ஃபார்மா இல்ல அதுக்கப்புறம் வந்து பேஸ்பால் கீஸ்பால் சொல்லி வேற ஏதாவது பண்ணி இது பண்ணிடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா 2022 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா நடக்குது. அது வரலும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்ற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்சு உள்ள வந்தாங்க செமிஃபைனல். இந்தியாவை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இந்தியா ஜெயிச்சுட்டு போய் கப்பையும் அடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டை வந்துட்டு நம்ம இதுக்கு ரொம்ப
என்ன சொல்ல இலக்காரமாவும் எடுத்துக்க முடியாது. அந்த 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 குரூப்ல இருக்கிற எல்லா ஸ்குவாடுமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி தான் தெரியும். பட் எல்லாருமே வந்துட்டு தே ஆர் ஈக்குவலி பொட்டன்ஷியல் டு கெட் இன்டு ஆமா. செமிஃபைனல்ஸ். சோ ஆமா. அதனால நமக்கு தான் ஒரு வந்துட்டு மாரி கொஞ்சம் ஈஸியான ஒரு 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 குரூப் மாரி தோணுது. அபார்ட் ஃப்ரம் நியூசிலாந்து, பாகிஸ்தான் கூட கொஞ்சம் இத பண்ணா நம்ம ஜெயிச்சிரலாம். ஆமா. பங்களாதேஷ் ஓகே அப்படின்ற மாரி இருக்குது. ஆமா. அவங்க வந்துட்டு இத அவ்வளவுதான் குரூப். பண்ணா அப்படி ஜெயிச்சிரும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம குரூப்ல ஸ்ரீலங்கா மட்டும் வந்துதான் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே டஃப் தான் அவ்வளவுதான். முடிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பே ஆமாமா. கன்ஃபார்ம் பண்ண முடியாது நம்ம 2 பேரு. அந்த மாரி ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்துட்டு இவங்க கிட்ட தோப்பாங்க, அவங்க கிட்ட தோப்பாங்க கிடையாது. கண்டிப்பா நியூசிலாந்து கூட ஜெயிக்கிறதுக்கான ஸ்குவாட் தான் இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா டீம். சோ அதனால ஏன் அண்ட் உங்க டீம்லயும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆஸ் யூசுவல் ஜோ ரூட் வந்து கண்டிப்பா வந்துட்டு நல்லா விளையாடுவாரு. அட்லீஸ்ட் 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஆச்சு ஒரு செஞ்சுரி கண்டிப்பா லோடிங். அப்படி செஞ்சுரி ம். அடிக்கலாம் 2 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாரு. 50 மேல தான் அடிப்பாரு. நல்ல ஒரு பிளேயர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதில் ரஷீத் கண்டிப்பா அவர் இருப்பாரு ஸ்குவாட்ல. வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவுலர் வந்து அதில் ரஷீத். சோ இவங்க வந்துட்டு பிளேயர் டு வாட்சா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு நினைக்கிறேன். வந்துட்டு பென் டக்கெட் மனுஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பெண்டகெட் ஸோ தெரியும். அதனால வந்துட்டு ஆமா. ஐ திங்க் லைக் ஹி இஸ் த பிளேயர் டு வாட்ச்ன்னு தோணுது. அதே மாரி பெத்தல் வந்துட்டு கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் லைக் அண்டர் த ரேடார் இருக்காரு. பட் லைக் பவுலிங்லும் சரி பேட்டிங்லும் சரி இஸ் அ குட் ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கு கொஞ்சம் வரக்கு நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ உங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ல 2 பேர் யார் நான் டாப் ஒரு 2? ஷாக் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நீ சொல்லிடு. நான் வந்துட்டு ஐ வில் கோ வித் ஆப்கானிஸ்தான் ஓகே. அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கான்றியா? வேற யார் 2 பேர் விட்டோம்? ஸோ ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் வராதுன்ற. இங்கிலாந்து ஓகே ஐ வில் டூ த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வராது நான் சொல்லல. இவங்க 2 பேர் வருவாங்கன்னு நான் ஸோ சொல்றேன். யா நானும் அதே தான் சூஸ் பண்றேன். ஆப்கானிஸ்தான் வில் குவாலிஃபை. அப்படியா? லைக் எனக்கு தெரிஞ்சு அவங்க செமிஃபைனல் கண்டிப்பா வருவாங்க தான் எனக்கு தோணுது. ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி எனக்கு இந்த பக்கம் என்ன ஒரு டவுட் இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்காவா இல்ல ஆஸ்திரேலியாவான்னு ஒரு டவுட் இருக்கு. பட் ஆனா லைக் பவர் அந்த இது பார்க்கும்போது லைக் வித் பவுலிங் பார்க்கும்போது லைக் ஐ திங்க் லைக் சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் குவாலிஃபை ஃபார் த செமிஃபைனல் தோணுது. And most probably finals will be, I'm predicting finals will be against India and New Zealand. Hopefully India wins that. இல்லைன்னா நியூசிலாண்டோட ஜெயிக்கலாம். இதுல இவங்க 2 பேர்ல தான் அதாவது இந்தியா நியூசிலாண்டுக்கு தான் யாரோ ஒருத்தருக்கு தான் கப்பு அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஓகே. உன்னோட ப்ரெடிக்ஷன்? என்னோட ப்ரெடிக்ஷன் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கானா கப்பு இப்பவே எடுத்து கொடுத்துருங்க நமக்கு, அவ்வளவுதான். ஓ ரிவெஞ்ச் எடுத்துருவாங்கன்றியா T20 வேர்ல்ட் கப்புக்கு? வாய்ப்பு இருக்கு. நான் கிரிக்கெட்ல எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம அப்படிதானா போய் தோத்து போனோம் பாகிஸ்தான் கிட்ட ஃபைனல்ஸ்ல. போன சாம்பியன்ஸ் ஃபைனல்ஸ் பாகிஸ்தான் அப்படிதானா நாமளும் நினைச்சோம். வேர்ல்ட் கப்பும் தோத்தோம் ஆஸ்திரேலியா கூட. சாம்பியன் அது என்னது இது ஐசிசி அது என்னது என்ன ட்ரோஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் தோத்தோம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரஞ்சி டிராஃபில ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஐபிஎல்லாம் ப்ரிஃபர் பண்ணிட்டு போவோம். செருப்படி தான் வாங்குவோம். நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி பேசுவானா. பட் என்னன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு எப்போ வேணா என்ன நடக்கலாம் கிரிக்கெட் அட்லாஸ்ட் அதான். அது வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா வந்துட்டு எப்படின்னா ஜெயிச்சுட்டே போவாங்க. தோக்குறதே ஃபைனல்ஸா தான் இருக்கும். அதே போவாங்க கடைசியில கொண்டு போயிட்டு புஷ் ஆயிருவாங்க. இதுக்கு நீ இடையிலேயே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஹோப் பாப்போம். ஏன்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம திடீர்னு போய் T20 கப் எடுக்கலாம். லைக் ரொம்ப ஷார்ட் டோர்னமெண்ட் இப்படி அப்படிங்கிற 2 வாரம் 3 வாரத்துல முடிஞ்சு போயிடும். லைக் 3 வீக்ஸ் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்க போது நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சுமே நாங்க கவர் பண்ண பாக்குறோம். யா ஹேமந்த். கண்டிப்பா. யா until next video. See you guys. See you all. எல்லாரும் எக்ஸைட்மெண்டா பாருங்க, மேட்ச் பாருங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எங்களோட ஷார்ட்ஸ் மூலமாவும் வீடியோஸ் மூலமாவும் உங்களை எங்கேஜ் பண்ண ட்ரை பண்றோம். Until next video. Bye from Hemant and Akhil மக்களே. Bye. Take care. Choose. Bye guys. Choose.